இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன்லி ஆஸ்க்டு இன்டர்வியூ ப்ராப்ளம். டூ சம்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப ஃபேமஸ் இந்த கொஷின். ஸ்டில் சம் இன்டர்வியூஸில் வந்து இதை கேட்குறாங்க. சில இம்பார்ட்டன்ட் கம்பெனிஸ் லைக் அமேசான் ஆர் ஊபர்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீனிங், அதாவது இனிஷியலாக ஒரு கேண்டிடேட்டை ஸ்க்ரீன் பண்ணுறதுக்கு இந்த சம்மை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அந்த சம் வந்து ஈஸி, ரொம்ப இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது ஈஸி. ப்ளஸ் இதில் வந்து நமக்கு ஒரு முக்கியமான ஒரு கான்செப்ட் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ணுற மாதிரி வரும். அந்த கான்செப்ட் வந்து டூ பாயிண்டர்னா ரெண்டு பாயிண்டரை பேஸ் பண்ணி நம்ம அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணலாம். இப்போ நம்ம வந்து ரெகுலராக திங்க் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு அரே இருக்குது. அந்த அரேல வந்து ஒரு டார்கெட் கொடுத்துருவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 40 அப்படின்றது நம்மளோட டார்கெட் வேல்யூ. ஸோ இந்த அரேல எந்த ரெண்டு நம்பரை ஆட் பண்ணால் நமக்கு 40 வரும் அப்படின்றது தான் நம்மளோட கொஷின். எனி டூ நம்பர்ஸ் சம் தட் இஸ் ஈக்குவல் டு 40, we have to find those two numbers. அப்படி அந்த ரெண்டு நம்பர் இல்லைனா we have to return that there is no number found, that is an empty array or no numbers found அப்படின்ற ஒரு வேலிட் மெசேஜ் சொல்லணும். ஸோ இதை எப்படி பண்ணலாம்னா பபுள் செட்டில் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு எலமெண்ட்டாக எடுத்து கம்பேர் பண்ணிட்டே வரலாம். ஃபார் எக்ஸாம்பிள் பபுள் செட் நம்ம எப்படி யூஸ் பண்ணோம், 1 வச்சுக்கிட்டு 1லேருந்து 5 பார்ப்போம். 5ம் 1ம் 40 இல்லை. அதுக்கு அடுத்தது 1ம் 8ம் 40 இல்லை. 1ம் 10ம் 40 இல்லை. அப்படியே நம்ம ஒவ்வொன்றா கம்பேர் பண்ணிட்டு வருவோம். ஆனால் அது எவ்வளோ டைம் ஆகும்? ஸோ இது வந்து ஒரு 10 எலமெண்ட் உள்ளாரே. இப்போ ஒரு 1,00,000 எலமெண்ட் உள்ள அரேயோ இல்லை ஒரு பெரிய டேட்டா செட்டோ இருக்குன்னா அதை வந்து நம்ம இந்த மாதிரி ரன் பண்ணால் அது எஃபிஷியண்ட்டாக இருக்காது இல்லைங்களா? ஸோ இது எப்படி ஒரே அட்டம்ப்டில் எப்படி நம்ம இதை சால்வ் பண்ணலாம் அப்படின்னா இந்த டூ பாயிண்டர் கான்செப்ட் வச்சு. டூ பாயிண்டர்னா ஸ்டார்ட் பொசிஷனும் எண்ட் பொசிஷனும் ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங்கில் வச்சுக்கிட்டு அந்த லென்த்தை வந்து நம்ம சுருக்கிக்கிட்டே வர்றது. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், ஃபர்ஸ்ட் வந்து ஸ்டார்ட் வந்து 1ன்னு வச்சுக்கிறோம், எண்ட் வந்து 16 வச்சுக்கிறோம். டூ பாயிண்டர் லெஃப்ட் பாயிண்டர் அண்ட் திஸ் இஸ் ரைட் பாயிண்டர் அப்படின்னு வச்சுக்கோம். ஸோ லெஃப்ட் பாயிண்டர் வந்து 1, ரைட் பாயிண்டர் 60, 1 + 60 is 61. 61 வந்து நம்மளோட சம்மோட கிரேட்டராக இருக்குன்னா நம்ம ரைட் சைடு உள்ளதை குறைச்சிட்டே வரணும். அதே மாதிரியே ஒருவேளை நம்ம சம்மோட லெஸ்ஸராக இருக்குன்னா லெஃப்ட் சைடில் உள்ள பாயிண்டரை நம்ம இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே வரணும். ஸோ லெஃப்ட் ப்ளஸ் ப்ளஸ், ரைட் மைனஸ் மைனஸ் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணணும். இது வந்து ஒரு சார்ட்டட் அரே, அது ரொம்ப முக்கியம். ஏன்னா இது வந்து அரேவை சார்ட் பண்ணல அப்படின்னா இட்ஸ் கோயிங் டு பி எ ப்ரூட் ஃபோர்ஸ். நம்ம வந்து சார்ட் பண்ணாமல் இதை பண்ணவே முடியாது. ஆக்சுவலாக சார்ட் பண்ணாமல் பண்ணணும்னா நம்ம 2 லூப் எழுதி அந்த 2 லூப்லையும் நம்ம செக் பண்ணுற மாதிரியும், இல்லை டிக்ஷனரி இல்லைனா ஹேஷ் மேப் யூஸ் பண்ணி அது உள்ள அந்த வேல்யூ இருக்கான்னு செக் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணிட்டு போயிடலாம். ஸ்டார்டிங் அல்காரிதம் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி பிக் ஆஃப் லாக் என் தான். ஸோ அது வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் ஏற்படுத்தாது பர்ஃபார்மன்ஸில். ஸோ நம்ம என் ஸ்கொயர் போகிறதுக்கு பிக் ஆஃப் லாக் என் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் சொல்கிற மாதிரி இந்த ஸ்டார்டிங் அண்ட் எண்டிங் பாயிண்ட்டை பேஸ் பண்ணி நம்ம இந்த அல்காரிதத்தை ரன் பண்ணலாம். ஸோ ஒன்ஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம்னாலே இது ரொம்ப ஈஸி. இப்போ இந்த ஃபோர்த் லைன் பாருங்கள், சம் = 33. ஸ்டார்டிங் வந்து 1லையும் இந்த எண்டை நம்ம வந்து டிக்ரீஸ் பண்ணிட்டே வந்தப்போ 32ல் வந்துருச்சு இந்த பாயிண்டரு. ஸோ 33 வந்து லெஸ் தென் 40. ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக நம்ம என்ன பண்ணணும்னா நம்மளோட லெஃப்ட் பாயிண்டரை வந்து இன்க்ரீஸ் பண்ண ஆரம்பிச்சிடணும். ஸோ 1லேருந்து நம்ம விலகி 5க்கு வந்துடணும். 5லேருந்து 32 செக் பண்ணி பார்க்கணும். 5 + 32 is 37. அகைன் தட் இஸ் லெஸ் தென் 40. அப்படின்னா மறுபடியும் நம்ம லெஃப்ட் பாயிண்டர் இன்க்ரீஸ் பண்ணணும். ஸோ 8க்கு வந்துட்டோம். 8ம் 32ம் நம்ம டச் பண்ணும்போது 40 தொட்டுருச்சு. ஸோ அதோட நம்ம ரிட்டர்ன் பண்ணிடணும் அந்த ரெண்டு வேல்யூவையும், லெஃப்ட் அண்ட் ரைட் பாயிண்டரை. இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஃபேக்ட் இந்த கேஸில் நமக்கு இந்த டோட்டல் அரேவையே நம்ம டச் பண்ணல. 8 and 32லேயே கண்டுபிடிச்சிட்டோம் வேல்யூ. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வரைக்கும் வந்துடும், ஃபுல் அரேவையும் ரீச் பண்ணுற மாதிரி வரும். ஈவன் தோ ஃபுல் அரேவை ரீச் பண்ணுற மாதிரி வந்தால் கூட இது பிக் ஆஃப் என்னு தான். ஏன்னா என்ன எலமெண்ட்டை வந்து நம்ம டச் பண்ணுற மாதிரி தான் வரும். ஒரே ஒரு டைம் அந்த அரே எலமெண்ட்ஸை டச் பண்ணுற மாதிரி வரும். ஸோ அதான் இதுக்கு பின்னாடி உள்ள லாஜிக்கு. ஸோ இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் இது எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ நான் உங்களோட ரெஃபரன்ஸ்க்காக நீங்கள் கொடுத்துட்டேன் நம்பர்ஸை. ஸோ தட் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எப்படி ரியலாக செக் பண்ணுறது. ஃபர்ஸ்ட் நான் சொன்ன மாதிரி அரே ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பேஸ் கேஸ்லாம் இருக்குது. பேஸ் கேஸ்லாம் போடுறதுனா போட்டுக்கோங்க. நம்பர்ஸ் டாட் லென்த் வந்து நம்ம நம்பர்ஸ் டாட் கவுண்ட் வந்து கிரேட்டர் தென் 0 பார்த்துட்டு இது இல்லைனா அது ரிட்டர்ன் பண்ணால் பண்ணிக்கோங்க. இட்ஸ் பேஸ் கேஸ். ஸோ அதனால் நான் எழுத விரும்பல. ஸோ டேரெக்டாக நான் அல்காரிதத்துக்குள்ளே போயிடுறேன். அரே டாட் ஸ்டார்ட் போயிட்டு ஸ்டார்ட்டில் வந்து நம்ஸை நான் பாஸ் பண்ணிடுறேன். ஸோ அதுக்கடுத்து நான் சொன்ன மாதிரி லெஃப்ட் பாயிண்டர் 0வும் ரைட் பாயிண்டர் வந்து நம் ஸ்டார்ட் லென்த்
-1. ஸோ இது ரைட் பாயிண்டர், லெஃப்ட் அண்ட் ரைட் பாயிண்டர் டிக்ளேர் பண்ணிட்டேன். இப்போ நம்ம இதை லூப் பண்ணுறதுக்கு ஒரு ஒயில் லூப் தான் வேணும். ஒயில் லூப்பில் வந்து லெஃப்ட் பாயிண்டர், ஒயில் லூப்போட எக்ஸிட் கண்டிஷன் என்னன்னா லெஃப்ட் பாயிண்டர் ரைட் பாயிண்டரும் டச் ஆகிறது தான் எக்ஸிட் கண்டிஷன். ஸோ அதனால நான் லெஃப்ட் பாயிண்டர் இஸ் லெஸ் தென் ரைட் பாயிண்டர்னு கொடுத்துட்டேன். ஸோ 0லேருந்து 11 வரைக்கும் இது ரன் ஆகிட்டே இருக்கும் இந்த லூப். அதுக்குள்ளே நம்ம ரிட்டர்ன் பண்ணிடலாம் இன்ஃபேக்ட் இன்கேஸ் நமக்கு அந்த சம் கண்டுபிடிச்சிட்டோம்னா. ஸோ நான் சொன்ன மாதிரியே இஃப் ஃபஸ்ட்டு அந்த பிரேக் பண்ணுற கண்டிஷன் என்னன்னு நம்ம சொல்லிடுவோம். இஃப் லெஃப்ட் பாயிண்டர், சாரி நான் காப்பி பண்ணிடுறேன் இதை. If nums of left pointer plus nums of right pointer is equal to target, நம்மளோட 40 ரீச் ஆயிடுச்சு அப்படின்னா we break this while statement. No need to run for the rest of the elements. ஓகே, இல்லை ஒருவேளை கண்டுபிடிக்கல அப்படின்னா nums of left pointer plus nums of right pointer வந்து, ஸோ இந்த கண்டிஷனை காப்பி பண்ணி கிரேட்டர் தென் ஆர் லெஸ் தென் செக் பண்ணணும். அதுதான் நான் எழுத போகிறேன். ஸோ லெஸ் தென் டார்கெட்டா அப்படின்னா என்ன பண்ணணும்னா லெஃப்ட் பாயிண்டரை இன்க்ரீஸ் பண்ணிடணும். டார்கெட் வந்து இதை விட கிரேட்டராக இருக்குது அப்படின்னா ஓகே, இல்லை டார்கெட் வந்து இதை விட லெஸ்ஸராக இருக்குது அப்படின்னா if ரைட் பாயிண்டர் மைனஸ் கொடுத்துடணும். ஓகே, அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ரிட்டர்ன் பண்ணிடுவோம். எப்போ வெளியில் வரும்போது ரிட்டர்ன் நியூ இன்ட் லெஃப்ட் பாயிண்டர் கமா ரைட் பாயிண்டர். அவ்வளோதான். இந்த இது வந்து ஒரு அரே. ஸோ அரேயில் வந்து லெஃப்ட் பாயிண்டர் ரைட் பாயிண்டரை நம்ம ரிட்டர்ன் பண்ணிடுவோம். அவ்வளோதான். இப்போ இதை ரன் பண்ணி பார்த்துருவோம். ரன் பண்ணுறதுக்கு முன்னாடி இதோட டைம் காம்ப்ளெக்சிட்டி போட்டுருவோம். நான் சொன்ன மாதிரி பிக் ஆஃப் இது n தான். ஆக்சுவலாக நம்ம சார்ட் யூஸ் பண்ணியிருக்கோம். சார்ட் யூஸ் பண்ணும்போது லாக் n, அது கூட நம்ம மென்ஷன் பண்ண தேவையில்ல. பிக் ஆஃப் n ப்ளஸ் பிக் ஆஃப் லாக் n வரும். அது நம்ம பிக் ஆஃப் n போட்டுடலாம். ஸ்பேஸ் வந்து பிக் ஆஃப் 1. நம்ம எதுவும் ஸ்பெஷல் டேட்டா ஸ்ட்ரக்சர்ஸ் யூஸ் பண்ணல. அவ்வளோதான். ஸோ இதை ரன் பண்ணுறேன். பிரேக் பாயிண்ட் வந்துடுச்சு. ஸோ நான் இதை பின் பண்ணி வைக்கிறேன். ஸோ தட் ரெஃபரன்ஸ்க்கு ஈஸியாக இருக்கும். லெஃப்ட் அண்ட் ரைட் பாயிண்ட் இது. டார்கெட் வந்து 40. ஓகே, ஸோ 0ல் உள்ள எலமெண்ட்டும் 9 உள்ள எலமெண்ட்டும் அடிஷன் பண்ணலாம். 0ல் அது 1, 1 + 60 61, தட் இஸ் கிரேட்டர் தென் டார்கெட். ஸோ நம்ம ரைட் பாயிண்டரை சுருக்கிக்கணும். இப்போ ரைட் பாயிண்டரோட வேல்யூ பாருங்கள் 8 ஆயிடுச்சிங்க. ஸோ 8 வரைக்கும் தான் இது ரன் ஆகும். ஸ்டில் அந்த டார்கெட் வந்து கிரேட்டராக இருக்குது. மறுபடியும் ரைட் பாயிண்டரை சுருக்கும். இப்போ டார்கெட் வந்து லெஸர் ஆயிடுச்சு. நம்ம அது என்னென்னு பார்ப்போம். லெஃப்ட் பாயிண்டர் 0, ரைட் பாயிண்டர் வந்து 7. ஸோ 0 என்ன 1, 1 + 32 33. ஸோ 33 இஸ் லெஸ் தென் 40. ஸோ லெஃப்ட் பாயிண்டரை ஒரு ஸ்டெப் இன்க்ரீஸ் பண்ணுறோம். மறுபடியும் அது டார்கெட்டோட கம்மியாக இருக்குது. லெஃப்ட் பாயிண்டரை இன்க்ரீஸ் பண்ணுறோம். பாருங்கள் இப்போ உள்ள போயிடுச்சு. ஸோ டார்கெட் ரீச் 2 and 7. ஸோ 2 and 7 என்ன 8 + 32, தட் இஸ் 40. அவ்வளோதான். இப்போ அதை ரிட்டர்ன் பண்ணிடுறோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.